لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இந்த மையத்தில் ஹயாத்தாக இருப்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். இந்த ஊமையிலிருந்து பேசுபவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். செவிடர்களான நம்மிலிருந்து இந்த செய்திகளை கேட்க வைப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இந்த சபையில் அமர்ந்திருக்கும் நமக்கு தேவையான செய்திகளை வெளியாக்குபவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம் சகல கோடி வஸ்துக்களுடைய சகல தேவைகளையும் சதாவும் நம்முடன் ஐனாக இருந்து இடைவிடாது பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹ் தஆலா புனிதமிக்க ஒரு மாதத்துல, புனிதமிக்க ஒரு நாளுல, புனிதமிக்க ஒரு இரவுல, புனிதமிக்க ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு சேர்த்துட்டு இருக்கான். இது அல்லாஹ் நமக்கு போட்ட பிச்சை. அன்பர்களே, ஹஜ்ரத் ஷேக் நாயகம் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, உலகத்துல ஒரே ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அரசுல 100 தூண் ஒன்று இருக்கு. அது உடனே நடுங்க ஆரம்பிச்சது. நண்பர்களே, அல்லாஹ் கேட்கிறானா, தூணை எதுக்கு நடுங்கிற இப்படி அப்படின்னு கேட்கிறானா. அப்ப அந்த தூண் சொல்லுதான், இந்த துனியாவுல இந்த அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சகல கோடி வஸ்துக்களுடைய சகல தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டான். அவன் பாவத்தை மன்னிக்கிற வரைக்கும் நான் துதிச்சுட்டு தான் இருப்பேன்னு சொல்லுவான். உடனே அல்லாஹ் சொல்லுவானா, அன்பர்களை நல்லா கவனிச்சு கேளுங்க, அன்பர்களை நல்லா கவனிங்க. ஏன் நம்மள அல்லாஹ் வந்து உட்கார வச்சிருக்காங்க இருக்கு சாட்சி இந்த ஹதீஸ். அந்த தூணை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, தூணே நீ சொல்ற அவன் பாவத்தை மன்னிக்கிற வரைக்கும் குடிப்பேண்டு, நான் பாவத்தை மன்னிக்கணும் நானே நான் தான் அவனுக்கு சொல்லவே வச்சேன் அல்லாஹ். அப்ப நாம சுயமா இங்க வந்து உட்கார்ந்துட முடியாது. நம்ம திறமை இல்ல, நம்ம முயற்சி இல்ல, நம்ம அறிவு ஆற்றல் உழைப்பு இல்ல, அல்லாஹ் நமக்கு போட்ட பிச்சை. எத்தனையோ மக்கள் தூங்கி கொண்டிருக்க, எத்தனையோ மக்கள் வேற வேற வேலைகளில் இருந்து கொண்டிருக்க, நம்மை தன் கழுத்தை பிடிச்சு கொண்டு வந்து அல்லாஹ் உட்கார வச்சிருக்கான். லாயிலால சொன்னாலே பண்ணிட்டான். அந்த லாயிலால அறிந்தால் லாயிலால பார்த்தானே வந்து கொடுப்பான் அல்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வுடைய கிருபை இந்த ரமலான் அல்லாஹ்வுக்கு நம்ம அடைய வச்சான். லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த செய்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்க அதுக்கு அர்த்தம் போட்டுட்டே இருக்கேன். அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவுல எல்லாரும் நினைப்பாங்க அதிகமா தொழுகிறது, தஸ்பீஹ் ஓதுறது, இந்த கலாவுட்ட தொழுகை இதெல்லாம் தொழுவது. இங்கடா இர்பானிக்கு போனா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேணாம். பாட்டு பாடுறதுதான் இந்த உறவுல முக்கிய அமலு, ரசூல புகழ்றதுதான் முக்கிய அமலு. ஏன்டா என் ஷேர் நாயகம் அவங்க சொல்ல பல தடவை கேட்டிருக்கிறேன். சர்க்கார் ஈருலக சக்கரவர்த்தி, காபாவின் காபா, சையதி முர்ஷிதி மௌலாயி, நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவலையில தான் நமக்கு அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரை கொடுத்தாங்க. அவங்க கவலையா உட்கார்ந்து இருக்காங்க. அல்லாஹ் என்னுடைய உம்மத்துல 60-70க்கு மத்தியில மௌத்தாயிராங்க. முந்தி வந்த உம்மத்துக்கெல்லாம் 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்களே, என் உம்மத்துக்கு கம்மியா இருக்காங்கன்னு நினைச்சாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க கவலைப்பட்டாங்க. அவங்க கவலைப்பட்டா அல்லாஹ்வுடைய கண் கொடுத்தாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டாங்க, ஏன் என்ன எஜமான கவலையா இருக்கீங்க அப்படின்னு இந்த கவலையை சொன்னாங்க. உடனே அல்லாஹ் தஆலா கவலைப்படாதீங்க, ரமலான்ல நான் ஒரு இரவு கொடுக்கிறேன், அந்த இரவுலை அவர்கள் விழித்து இருந்து அந்த இரவை கண்ணியப்படுத்தினால் அவர்களை 1000 மாதங்களை விட 1000 மாதங்களோட 1000 மாதங்களை விட நின்று வணங்கிய சவாபை நான் கொடுக்கிறேன் அல்லாஹ். கைரும் நல்பிஷர் 1000 மாதங்கள் சர்தார் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா கைரும் நல்பிஷர்னு சொல்றான். அவங்க சொல்றான் கைரும் நல்பிஷர்னு சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1000 மாதங்களை விட சிறந்தது. எவ்வளவு சிறந்தது?
1000 மாதங்களுக்கு ஈக்குவலான இந்த நாள் சொல்லல. இந்த ஒரு இரவு இருக்கு 1000 மாசத்துக்கு ஈக்குவல் சொல்லல. அதுல 1000 மாசத்தை விட ஹையர் சிறந்தது. எவ்வளவு சிறந்தது? 10,000, 1 லட்சம், 1 கோடி எவ்வளவு வேணும் இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய அவரோட இஹ்லாஸ் தான். மாதிரி நீங்க எந்த அளவுக்கு இஹ்லாஸா இந்த இரவு தான் நீயத்தோட ஈமான வஹ்திசாபன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு ஈமான் இஹ்திசாபுக்கு தானவா இல்ல ஏத்திட்டே போவாங்க. இந்த 1 கோடியில இரவுல நாட்டை விட சிறந்தார்கள் அல்லாஹ். இப்ப அவங்க சொல்றபடி அல்லாஹ் தஆலா இந்த ஒரு இரவு நம்ம அமல் செஞ்சோம்னா அல்லாஹ் தஆலா எவ்வளவு கூலி கொடுக்குறாங்க? 1000 மாதங்கள் குறைஞ்சபட்சம். 1000 மாதங்கள் என்பது எவ்வளவுமா? 83 வருஷம் 4 மாசம். கணக்கு போட்டோம்னா எவ்வளவு? 83 வருஷம் 4 மாசம். இப்ப இந்த ஒரு இரவு நாம அமல் செஞ்சோம்னா 83 வருஷம் அமல் செஞ்சதுமே அல்லாஹ் கொடுத்துறான். ஒரு அடியார் வாழ்க்கையில ஒரு 10 நைல் ஒரு அடைஞ்சிட்டாரு அப்படின்னா 830 வருஷம் அமல் செஞ்சதுமே அல்லாஹ் கொடுத்துறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கவலை, அவங்க எல்லாம் 1000 வருஷம் வாழ்றாங்களே, நம்ம உம்மத்து கம்மியா தானே வாழ்றாங்க, அமல்ல கம்மியா போயிடுவாங்களே என்று ரசூலுல்லாஹ்வுடைய அழுகையை பார்த்து அல்லாஹ் தஆலா லைலத்துல் இரவு நான் கொடுக்குறேன், இந்த ஒரு இரவு வச்சு அவங்க எல்லாத்தையும் பீட் பண்ணிடுவாங்க. இவங்க ஒரு 10 இரவு கிடைச்சாவே இவங்க 1000 தாண்டிடுவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில. அப்ப இந்த இரவு அல்லாஹ் நமக்கு கொடுத்ததே யாருடைய பிச்சைங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பிச்சை தான் இந்த இரவு. இந்த இரவு ரசூலுல்லாஹ் போட்ட பிச்சை நமக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது இந்த இரவு நம்ம கடமை. சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா இன்னைக்கு இரவு வந்து மறைச்சிட்டான். அல்லாஹ் தஆலா இன்னைக்கு எழுந்து இரவை அல்லாஹ் மறைச்சிட்டான். இந்த இரவு தான் குறிப்பிட்டு ஸல்லல்லாஹு சொல்ல வந்தாங்க. அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான் அல்லாஹ் தஆலா. ஆனா ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? ரமலானுடைய கடைசி 10 தேடிங்க, குறிப்பா ஒற்றையப்படை இரவுல தேடிங்க என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவர் சக்கா சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் மறைச்சதும் பெரிய ஹைர் தான் நமக்கு. என்ன ஹைரு? நீங்க ஒவ்வொரு இரவையும் தேடி இந்த இரவு தான் இது கதர் என்று நீங்க நினைச்சு நீங்க அமல் செஞ்சீங்கன்னா அந்த இரவு உண்மையா அல்லாஹ் ஆக்கிடுவாங்க. நீங்க 10 இரவும் அந்த நினைப்பு செஞ்சீங்கன்னா 10 இரவு எழுதுவது தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆனா இந்த தண்ணி அப்படிபி அந்த அடியான் எப்படி நீ நினைக்கிறானோ அந்த மாதிரி நடந்துருவான் அல்லாஹ் தஆலா. இப்ப அல்லாஹ் தஆலா நீங்க 10 இரவையும் அல்லாஹ் எழுதுவது இரவுன்னு நினைச்சல இருக்கான இரவெல்லாம் வெளிச்சு அமல் செஞ்சீங்க 10 இரவு எழுதுவது இரவு தான். ஒரு வருஷத்துல 10 இரவு கிடைச்சது, ஒரே வருஷத்துல 10 இரவு கிடைச்சது. அல்லாஹ் அதெல்லாம் முடியாது, நான் இன்னைக்கு ஒரு இரவு தான் கொடுப்பேன், மற்ற நாள் கொடுக்க மாட்டேன் அதை சொல்ல மாட்டான். இப்ப இன்னைக்கு நம்ம எழுதுவது நேற்று அந்த அரை மணி நேரத்துல முடிஞ்சிருச்சு. அப்ப நேற்று அங்க 27 வந்துருச்சு, இன்னைக்கு 27 உங்களுக்கு வந்து நான் கணக்கு பண்ண முடியாது, அந்த நாள் தான் கொடுப்பேன் அப்படி அதை சொல்ல மாட்டான். உங்களுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு கொடுப்பேன். நீங்க என்னைக்கெல்லாம் நினைக்கிறீங்க அன்னைக்கெல்லாம் எழுதுவதுதான் உண்டு. அப்ப இன்னைக்கு எழுதுவது இரவு என்று நீங்க 10 நாள் அமல் செஞ்சீங்க, 10 நாள் எழுதுவது நன்மை அல்லாஹ் கொடுத்துறான். 10 ஹைருல் விஷயம் அல்லாஹ் கொடுத்துறான். ஒரே வருஷத்துல அல்லாஹ் கொடுத்துறான். அப்ப நாம இந்த நியத்தை வச்சு உட்கார்ந்து இந்த இரவு கண்டிப்பா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான், இந்த இரவு தான் எழுதப்படுது என்று யகீனோட ஈமான வஹ்திசாபா சொல்லுவாங்க. யார் இந்த இரவிலே ஈமானோடும் இஹ்திசாபோடும் நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக முழுமையாக ஈமான் கொண்டவர்களாக யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவரை மன்னிச்சிடுறேன் அல்லாஹ் தஆலா. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் நீங்க வைங்க, இந்த இரவு தான் எழுதப்படுது, அல்லாஹ் கண்டிப்பா நீ மன்னிச்சே விட்டுருவான் என்ற நியத்தோட உட்கார நிச்சயம் மன்னிக்க விட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இந்த நாளை வாங்கி கொடுத்தது நம்ம உயிரினும் மேலான எஜமான். நம்ம ஆசைப்படல, நமக்காக அவங்க ஆசைப்பட்டாங்க. பெத்த பிள்ளைக்கு தாய் ஆசைப்பட்டாங்க, புள்ள ஆசைப்படல. அப்ப இந்த உம்மத்து மேல ரசூலுல்லாஹ் கொண்ட காதல் அவங்க நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அன்பர்களே, தோழர்களே, அப்ப ஹதீஸ் ஷரீஃப்ல இப்படி வருது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர் இருக்கும் வரை கியாமத் நாள் வராது.
அது வரைக்கும் உலகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த ஹதீஸ் அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறாங்க, ஒரு 1000 கோடி மக்கள் துனியால வாழ்றாங்க. ஒரே ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒருத்தன் சொல்றனால 1000 கோடி மக்களுக்கு எல்லாம் சோறு போடுவான். ஏன் அவன் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அவ்வளவு பவர், சொல்றவனுக்கு அவ்வளவு பவர் இருக்கா இல்லையா தெரியல. அவன் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அவ்வளவு பவர். ஒருத்தனுக்காண்டி பூமி சுழலும், ஒருத்தனுக்காக சூரியன் வரும், ஒருத்தனுக்காக நட்சத்திரம் வரும், ஒருத்தனுக்காக சந்திரன் வரும், ஒருத்தனுக்காக பிளைட் பறந்துகிட்டு இருக்கும், ஒருத்தனுக்காக நெல் விளைஞ்சிட்டு இருக்கும், ஒருத்தனுக்காக டீ தூள் விளைஞ்சிட்டு இருக்கும், எல்லாம் நடந்துட்டு இருக்கும் ஒருத்தனை வச்சு. அப்ப ஒருத்தர் சொல்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு இவ்வளவு வசன் இருக்குண்டா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை விளங்கி நம்ம சொன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி புரட்டுவோம் பாருங்க. மறுமை வரா, கியாமத் வராது. அத்தா யுமால் அல்லாஹு அல்லாஹ். ஒரே ஒரு அடியான் அன்ஃபுஸல்லா ஆஃபாஃபல்லா, அல்லாஹு அல்லாஹ். அவன் என்னன்னா எல்லையும் அவன் கூட இருக்கிறான், ஆஃபாஃப் எல்லாத்தையும் வாழறான் என்று ஒரே ஒரு அடியான் சொன்னா, அந்த ஒரு அடியானுக்காண்டி ஒட்டுமொத்த துனியா வாழ வச்சிட்டு இருக்கான். அந்த ஒரு அடியான் சொல்ற அல்லாஹு அல்லாஹ் எல்லாத்தையும் வாழ வைக்கும். அந்த அடியான் ஒரு அடியான் கூட இல்லாத கூட உலகத்தை அனுப்பிடுறான். அந்த ஒருத்தர் கூட அல்லாஹ்வை பார்க்கல, எல்லாத்தையும் ஹம்துலில்லாஹ் தன்னையும் பார்க்கல வெளியும் பார்க்கக்கூடிய ஒரு அடியான் இல்லாட்டி அப்ப இந்த துனியா யாரை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கு? சூஃபியாக்களை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்குது. நம்ம சோறு சாப்பிட்டு சூஃபியாக்களை பிச்சை, ஏன்னா அவங்க தான் அல்லாஹு அல்லாஹ்னு சொல்லிட்டே வருது. ஹதீஸ்ல வருது போல யுகால் அல்லாஹு அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு என்பது அன்ஃபுஸ் அல்லாஹ், அல்லாஹ் என்பது ஆஃபாஃபல் அல்லாஹ். எதுலயும் அல்லாஹ் தான் இருக்கான், சர்வகோடி சிருஷ்டிகளையும் அவன் தான் இருக்கிறான் என்று பார்க்கக்கூடிய ஒரு அடியானுக்காண்டி அந்த எல்லாத்தையும் சாப்பாடு போடுறான். நம்ம சோறு சாப்பிடறோம்னா யாருடைய பிச்சை அது? சூஃபியாக்களுடைய பிச்சை. நீங்க தண்ணி குடிக்கணும், சூஃபியாக்களுடைய பிச்சை அது. நீங்க மஸ்ஜித்ல உட்கார்ந்து கட்டத்துல ஓடுறது சூஃபியாக்களுடைய பிச்சை. ஏன்னா அவங்க சூஃபியே ஓடுறாங்க. அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ் அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது என்பவர்களே, இதை நாம் அறிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையே நம்மளே புரட்டி போடலாம். நம்ம மட்டும் இல்ல, நம்மள்ட்ட எத்தனை பேர் நம்மளுடைய கவலை சொல்லுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு புரட்டலாம். ஆனா ஷேக் நாயகம் சொன்னாங்க, அடியானே நீ கல்புல இவ்வளவு கவலைகளை வச்சு உட்கார்ந்துருக்கிற, எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படியா இருக்கு இப்படி வச்சு கவலையை சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு அல்லாஹ் தந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுக்கல, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வேற யாருக்கோ கொடுக்காம அல்லாஹ் உனக்கு கொடுத்தானே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கல்புல வச்சிருக்கிற, இந்த ஈமான் அல்லாஹ் பிச்சை கொடுத்தான், இஸ்லாம் அல்லாஹ் பிச்சை கொடுத்தான். 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். அன்பர்களை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். 1,24,000 நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். வந்த நபிமார்கள் எல்லோரும் இந்த திருக்கலிமாவை சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். எல்லா நபிமாருடைய ஷரியத் சட்டங்கள் மாறுபட்டு கொண்டே இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு வேற மாதிரி இருந்துச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு வேற மாதிரி இருந்துச்சு, நூஹ் நபியுடைய நோன்பு வேற மாதிரி இருந்துச்சு. நோன்பு சட்டங்கள் மாறிக்கொண்டே இருந்தது. இந்த உலூஹியத் லா இலாஹ இல்லல்லாஹ் மாறவே இல்லை என்று. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. நாம் அறிந்து கொண்டோம் என்றால் தான் அதை நாம் புலங்க முடியும். ஒரு மனுஷன் கையில 1 கோடி ரூபாய்க்கு வைரக்கல் வச்சிருக்காங்களா, 1 கோடி ரூபாய்க்கு வைரக்கல், அந்த கல்லை வித்தா 1 கோடி ரூபாய்க்கு போகும். அந்த கல்லை கையில வச்சிருக்கான். அந்த கையில வச்சிருக்க வைரக்கல்ல நம்ம ஊர்ல 4 வயசு புள்ள அந்த புள்ள கையில கொடுத்தா என்ன செய்யும்? தூக்கி போட்டு விளையாடும் பால் மாதிரி. ஏன்? அந்த பிள்ளைக்கு தெரியாததோட மதிப்பு இவனுக்கு தகப்பனுக்கு தெரியுது. 1 கோடி ரூபாய் இது அரசர்களுடைய கிரீடத்தில் வைக்கிற கோயிலூர் வைரம், இது 1 கோடி ரூபாய்க்கு போகும் அப்படின்னு தகப்பனுக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியாது. அது மாதிரி நாம லா இலாஹ இல்லல்லாஹ் விலை மதிக்க முடியாத லா இலாஹ கையில வச்சிருக்கிறோம், அதோட மதிப்பு தெரியாம உட்கார்ந்துருக்கிறோம். அதை கத்து கொடுக்கிறவங்க ஷேக்மார்கள். ஷேக்மார்கிட்ட போய் நீங்க என்ன கிடைச்சிச்சு, உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஷேக்னு போய் உட்கார்ந்தீங்களே என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்னமா சொன்னாங்க? ஷேகுடைய தர்பாருக்கு போனேன், கல்புல அல்லாஹ் வாங்கிட்டு வந்தேன், ஈரல்ல காதல் வழிய வாங்கிட்டு வந்தேன், அழுகக்கூடிய கண்களை வாங்கிட்டு வந்தேன். அல்லாஹ் மூணே நமக்கு இந்த நாள்ல பிச்சை கொடுப்பானாக. ஷேகிட்ட போய் அல்லாஹ் வாங்கிட்டு வந்தோம். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை தன் கருணையால் தன் கிருபையால் எத்தனையோ பேர் அல்லாஹ் தஆலா வேறு வேறு இடங்களுக்கு அனுப்ப நம்மளே அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறார்.
வச்சிருக்கான், கண்ணியமா மஸ்ஜித்ல கொண்டு உட்கார வச்சான், கண்ணியமா தொப்பி போட வச்சான், கண்ணியமா ஜுப்பா போட வச்சான், கண்ணியமான வீடு, கண்ணியமான வாசல், நம் மனைவி மக்கள் கண்ணியமா வாழ்றோமே. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கிருபைங்க. இது அல்லாஹ் நமக்கு போட்ட பிச்சை. அதனால தான் சூஃபியாக்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அறிஞ்சிக்கப்பா. ஷேக் நாயகம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் 4 மர்த்தபா இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் 4 மர்த்தபா இருக்குது. முதல் மர்த்தபா லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுவது, இரண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்வது, மூன்றாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்ப்பது, நான்காவது லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஆகிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் கரஞ்சு பெறும். அவங்கள பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஞாபகம், அவங்கள பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் தான் தெரியும். அது எப்படிங்க தெரியும்? அது எப்படிங்க தெரியும்? அது உனக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்தார், என்ன தெரியும்? கிரிக்கெட் தெரியுங்க. ஸ்டாலின் வந்தார், என்ன தெரியும்? கட்சி தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் வந்தாங்க, பார்த்தாவே லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அஜ்மீர் நாயகம் வந்தார்கள், டெல்லியில இருந்து அஜ்மீருக்கு நடந்து வந்தார்கள், பேசல நடந்து வர்றாங்க, 90 லட்சம் பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அவங்க வாயை திறந்து பயான் செய்யல, அவங்கள பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அப்ப 4வது மர்த்தபா லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகுவது ஷேர்மான். அதுக்கு தான் நம்மள புறம் போட்டுட்டு இருக்காங்க. வலிமார்கள் யார் என்று கேட்கப்படுகிற ரசூல் சொன்னார்கள், எல்லாம்னா அவங்கள பார்த்தாவே அல்லாஹ் நடக்கும், அவங்கள பார்த்தாவே லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியும். பார்த்த உடனே மனசுல உள்ளத்துல கல்வாடி ஆடும். அவங்கள பார்த்தாவே அல்லாஹ் அல்லாஹ் இது வரும், அவங்க தான் அழிவாங்க. நாம அது இருந்தா நம்ம தேவை பூர்த்தியாயிரும், இது இருந்தா நம்ம தேவை பூர்த்தியாயிரும், அதை வச்சு வாழ்ந்துடலாம், இதை வச்சு வாழ்ந்துடலான்ட்டு குளக்கட்டை பிடிச்சு கல்வில வச்சிருக்கோம். குளக்கட்டை பிடிச்சு கல்வில வச்சிருக்கிறோங்க. வாயில சொல்றோம் எல்லாம் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம், அப்படின்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அது இருக்கா இது இருக்கா? எஜமானுக்கு ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஜுனைத் பக்தாதி நாயகம் பெரிய மகானவர் பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்து திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திக்ரு செய்யும் போது ஒருத்தர் வர்றாரு. என்னங்க திக்ரு செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஃபஜ்ர் முடிச்சு திக்ரு செஞ்சுட்டே இருக்கீங்க, லுஹர் நேரம் நெருங்க போது சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சீங்களா? அல்லாஹ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. சரின்னு போயிட்டாரு. அசருக்கு வர்றாங்க, அவங்க அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. ஜுனைத் பக்தாதி நாயகம் அங்கேயே உட்கார்ந்து திக்ரு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கேட்கறாங்க, மத்தியானம் சாப்பிட்டீங்களா? நைட்டு சாப்பாடுக்கு ஏற்பாடு செஞ்சீங்களா? அதெல்லாம் நான் அல்லாஹ் பார்த்துக்குவோம். அடுத்த நாள் ஆச்சு, அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. திருப்பி வந்து கேட்கறாரு அந்த மனுஷன், சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சீங்களா? அல்லாஹ் பார்த்துக்குவோம். திருப்பி அசருக்கு வர்றாரு. 2வது நாள் அசருக்கு வர்றாரு. நைட்டு சாப்பாடுக்கு ஏற்பாடு செஞ்சீங்க, அல்லாஹ் பார்த்துக்குவோம். அவர் கேங்க, அல்லாஹ் பார்த்துக்குவோம்டா அது எல்லாத்துக்கும் தெரியும். என்னதான் ஏற்பாடு செஞ்சீங்க அதை சொல்லுங்க. பக்கத்துல கடை இருக்குங்க, புரோட்டா கடை, அங்க சொல்லி வச்சு அப்படி சொல்லுங்க கதையை. யஹூதி வந்து கடை வச்சிருக்கான். யஹூதி வந்து அந்த யஹூதி டெய்லி 2 ரொட்டி தரேன்னு சொல்றாங்க. அந்த யஹூதி ஒருத்தர் கடை வச்சிருக்கான், காஃபிர். அவன் டெய்லி 2 ரொட்டி தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லுங்க கதையை. நீங்க பார்த்தா அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லிட்டு எஜமா திருப்பி காரி கூப்பிடுவாங்களா மூஞ்சில. இப்படி சொன்னாங்களா, அடே அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டே, ஒரு யஹூதி பார்த்துக்குவான்னு சொன்னா ஒத்துக்கிறீங்க. அப்ப பாருங்க, நம்ம கல்புல அது இருந்து வாழலாம். வெக்கமா இல்ல? ஒரு யஹூதி என்பவரே அல்லாஹ் நம்ப மாட்டியா? அலைஹிஸ்ஸலாமு பி காஃபினாக்கா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானா இல்லையா அல்லாஹ் கேக்குறான், அவன் நம்ப மாட்டே. நீ ஒரு யஹூதி ரிஸ்க் கொடுக்குறான் அப்படிங்கற அவன ஓகே அவன் கொடுத்துருவான் அப்படி நினைக்கிற. அல்லாஹ் சொல்றான், ஒரு ரிஸ்க் என்கிட்ட இருக்கு, வபி சமாய் ரிஸ்குக்கும், ஒரு ரிஸ்க் என்கிட்ட இருக்குங்கற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் கொடுப்பானா நம்பிக்கை வர மாட்டேங்குது. அல்லாஹ் எப்படி கொடுப்பான் அப்படின்னு நம்ப மாட்டேங்கிற. வெக்கமா இல்லையா அவளுக்கு கேட்டாங்க. அப்ப நம்ம வந்துங்க சிருஷ்டிகளை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அழிய போற சிருஷ்டிகளை, மையக்கான சிருஷ்டிகளை நம்புறோம். அந்த படிச்சா தான் நல்ல வேலை கிடைக்கும். இப்ப பாருங்க, 10th பரீட்சை வந்துருச்சு. பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் நோன்பு வைக்கிறது இல்லை. ஏங்க நோன்பு வைக்கல அப்படின்னு கேட்டா, 10th பரீட்சைப்பா படிச்சணும், நல்லா படிச்சா தான் நல்லா பாஸ் பண்ண முடியும், பாஸ் பண்ணாதான் அடுத்தடுத்து நல்ல உத்தியோகத்துக்கு போய் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு அல்லாஹ் வரம் கட்டியாச்சு. நம்ம படிப்புகளுக்கு முக்கியத்துவம். படிப்பை படிக்க வேணாம்னு ஷேக் சொல்லல, படிப்பை படிக்க வேணாம்னு சொல்ல. என் ஷேக் சொன்னாங்க, மனையை வச்சுக்க பக்கத்துல, புள்ளைய வச்சுக்க கக்கத்துல, காசை வச்சுக்க கல்லாவோட, கல்புல வச்சுக்க அல்லாஹ். அந்த அல்லாஹ் மட்டும் நீ இலாவாக்கிவார். அந்த அல்லாஹ் மட்டும் உன் தேவையை பூர்த்தி செய்ய ரப்பாக்கிவார். மத்த எல்லாத்தையும் தூக்கி எறி, மத்த எல்லாத்தையும் வச்சுக்க, அதை எதை இலாவாக்காத. மனைவி கட்டிக்க, அதை இலாவாக்காத. பிள்ளைங்க பெற்றுக்க, அதை இலாவாக்காத. பிள்ளைங்களை பத்தி ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, பிள்ளைங்க வளர்ற வரைக்கும் தகப்பே இல்ல. நான் தான் அவனுக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவனுக்கு சட்டை வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு தன்னை தன்னையே காட்டுறான். இலாண்டா தேவையை பூர்த்தி செய்வோம். முதல்ல இலாண்டா என்னன்னு சொல்லியிருக்கு. இலாண்டா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இருக்குங்களே நபி செய்யக்கூடிய வார்த்தை.
இல்லைன்னு மறுப்பு சொல்லக்கூடிய வார்த்தை. எதெல்லாம் இல்லைன்னு சொல்லுச்சு, எதெல்லாம் இல்லைன்னு சொல்லுச்சு நல்லா விளங்கிக்கிங்க. இலாவ அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்லல, சிருஷ்டிகள் படைப்பு இல்லைன்னு சொல்லல, நான் இருக்குதே மறுத்துச்சு. சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய தெய்வத்தன்மை, சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய உலூஹியத், சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை என்று தான் நபி தேவையை பூர்த்தி செய்பவன் இருக்குங்க. இலாவுடைய புழக்க பாஷை, அரபுடைய புழக்க பாஷை என்னன்னு கேட்டா தேவையை பூர்த்தி செய்வது. நம்ம வணக்கத்துக்கு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இது டிக்ஷனரி மீனிங். அது ஒரு யஹூதி எழுதுனது அந்த டிக்ஷனரி. அதுல போட்டிருக்கான் லா இலாஹ ரெண்டா மஅபூத், வணக்கத்துக்கு அவன் போட்டிருக்கான். ஆனா புழக்க பாஷை தேவையை பூர்த்தி செய்யும். இப்ப செய்திக்கு வரோம். அப்ப நம்ம பிள்ளைங்க வளர்க்குறோம், நம்மளை இலாவா காட்டும். அப்போ அந்த பிள்ளை நல்லா படிக்க வச்சு நல்லா வளர்த்திக்கணும், நல்லா வேலைக்கு சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க. பிற்காலத்தில் நம்ம உட்காந்துக்கலாம், அவன் நம்மளே பார்த்துக்கணும். இப்ப எப்படி சொன்னாங்க ஷேக் நாயகம், உள்ள வளர்ற வரைக்கும் தேவையில்லாம் அவன் வளர்ந்துட்டான், அவன் படுத்துக்கிட்டான். இப்ப அவன் இவனுக்கு இல்ல, அவன் என்ன செய்யறான், பெருசாகி சாத்திரம் செருப்படுத்திட்டு. ஏடா அதே நீ ஏன் ஏன் உனக்கு இந்த கேவலம், நீ அவனை நம்பி உட்கார்ந்தல, அவன் என்னை பார்த்துக்குவாங்க, என் பிள்ளைகளை பார்த்துக்குவான், எப்படியாச்சும் நீ வளர்த்துறோன்னு உட்கார்ந்தல செருப்பு கட்டி போடுறான், அடி போடுறான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது எல்லாத்தையும் வச்சுக்கணும் பிள்ளைங்க. ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மௌத்தான் விட்டு அழுகாதீங்க, மௌத்துக்கு ஆதாபம் ஏற்படும் சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், சிந்திச்சிருக்கோமா? யாராச்சும் சிந்திச்சது? ஏன் சிந்திக்கலண்டா, ஹதீஸ் அந்த மையத்து வீட்டுல மையத்து படுத்துருக்கு போல, பிள்ளைங்க எல்லாம் அழுகுறாங்க, அந்த மையத்துக்கு ஆதாபம் இருக்கு. இந்த மையத்து சொல்லிச்சா நான் மௌத்தா போனா நீங்க எல்லாம் அழுகுங்க இல்லையே, பிள்ளைங்க அழுகுறாங்க. ஆனா பிள்ளைங்க அழுதா மையத்துக்கு ஆதாபம் செய்யும். ஷேக் சொல்றாங்க விளக்கத்தை, ஏன் தெரியுங்க அதாபம் செய்யறான்? அல்லாஹ் தஆலா அவன் வாழ்ந்த காலத்துல தன்னை காட்டும். நான் தான் கொண்டாடிட்டு காட்டுறான், நான் தான் அவனுக்கு சேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவனுக்கு எல்லாமே செஞ்சேன், அரிசி வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவனுக்கு பூ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கொண்டாடிட்டு காட்டுறான். பிள்ளைகிட்ட காட்டுறான், நான் தான் அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவனை படிக்க வச்சேன்னு காட்டுறான். நான் வீட்டுல இருக்க மருமகள்கிட்ட தன்னை காட்டுறான், நான் வீட்டுல எல்லாத்துலயும் தன்னை காட்டுறான், பயன்படுத்திட்டான். எல்லாம் நின்று அழுகுறாங்கல்ல, என் மௌத்தா போனதுக்கு அழுகல, இனி நான் எப்படி வாழுவேன்? என் புருஷன் போயிட்டாலே, எனக்கு இனிமேல் அடுத்த ரம்ஜானுக்கு யாரும் சேலை வாங்கி கொடுப்போன்னு கொண்டாட்டு உள்ள அழுகுறான். எங்க அத்தா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அடுத்த ரம்ஜானுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க ஆள் இல்லைன்னு அழுகுறான். அவனுக்கு நீ காட்டி கொடுத்துருக்கணும், நான் உனக்கு எதுவும் செய்யல, உன்னை எல்லாம் வாழ வச்சவன் அல்ல, நான் போயிட்டாலும் உன்னை வாழ வைக்கிறவன் அல்லான்னு காட்டி கொடுத்தா உன்னை எல்லாம் அதாவது செய்யாம காப்பாற்றுவான். அப்ப அன்பு அழுகக்கூடாது அப்படின்னு அழுகைங்கிறது கவலையாக வரக்கூடிய அழுகை. இன்னொரு அழுகை என்னன்னா, இப்போ இனிமே நான் என்ன செய்வேன், இனிமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒவ்வாறு வச்சு அழுவோம். அந்த அழுகை தான் சொல்றான். அழுகுனால அழுகக்கூடாது மைக்கில் வந்தா அப்படின்னு அடுத்த அர்த்தம் கிடையாது. பட் இவங்க போயிட்டு அத்தா போயிட்டாரு, அத்தா போனா அல்லா இருக்கிறான்ல, கணவன் போயிட்டாரு, கணவன் போனா அல்லா இருக்கிறான்ல, யாரு போனாலும் அல்லா ஏன் கொண்டிருக்கிறான்னு உணர்வு வரணும் அந்த பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளுக்கு அப்படி வராத போது அல்லா அந்த மைக்கு அதாவு செய்யறான். ஏன் அதாவு செய்யறான்? நீ இருக்கிற காலத்துல ஏன் கத்து கொடுக்கல, உன்னை நீ ஏன் ரொம்ப காட்டின, நான் தான் அவனை பாதுகாக்கிறேன், நான் தான் அவனை ரொம்ப நீ காட்டிட்டேன், அதனாலதான் அவன் அழுது மாதிரி. நீ வாழ்ற காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு நான் ரப்பு இல்லை, அல்லா தான் ரப்பு, நான் போனாலும் அல்லாஹ் கூட இருப்பான் என்று அந்த பிள்ளைகளுக்கு விதைச்சிருக்கா, அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி என்ன வரவே வராது. என் அத்தா போனாலும் அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்று சந்தோஷமா இருப்பான். கவலைன்னா வரக்கூடிய அழுகை கிடையாது. அப்ப ஷேக் நாயகம் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ஊட்டி விட்டாங்க நண்பர்களே. எவ்வளவு முரீதுகள் இங்க இருக்கிறாங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் யோசிச்சு பார்ப்போம். நம்மள்ட்ட என்ன கோடி கோடியா பணம் இருக்கா, பில்டிங்கா நிலங்கள் இருக்கா, இல்ல நம்ம கூட நமக்கு அழியாத பாக்கியான அல்லாஹ் நம்மள்ட்ட கொடுத்தாங்க. ஷேக் நாயகம் சொன்னாங்க, குடிச்சாலும் குடி, புளிய கொம்ப குடிப்பா, நீ ஏன் முருங்கை கொம்ப குடிக்கிற, உடைஞ்சு போயிடும், புளிய கொம்ப குடி தொங்கலாம், உடையவே உடையாது. அப்ப நீ அஸ்பாபுகளை காரண காரியங்களை பார்க்காத, முசப்பிபுல் அஸ்பாபுகள் அல்லாஹ் வைப்பாரு. இந்த அஸ்பாபுகள் இருக்கே பாணி அழிஞ்சு போயிடும். இந்த முசப்பிபுல் அஸ்பாப் இருக்கானே பாக்கி, அவன் நிரந்தரமானவன், நிரந்தரமான அல்லாஹ்வை நீ வச்சுக்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் மக்களுக்கு கொடுத்தாங்க. அன்பர்களே தோழர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் 40 வயதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார். நான் நபியாக 40 அறிவிப்பு செஞ்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மக்கள்கிட்ட குழந்தை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டாங்களா? 12 வருடம் கழிச்சு தான் தொழுகை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது வரைக்கும் எத்தனையோ சஹாபாக்கள் தொழுகவில்லை,
நோன்பு வைக்கவில்லை, ஜகாத்து கொடுக்கல, ஹஜ் செய்யல, ஆனா அவன்கிட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன மாதிரி இல்லா? அல்லாஹ் தான் என் இலா. அந்த இலா என் ரப்பு தான். என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அல்லாஹ் தான். என்னுடைய கடை என்ன வாழ வைக்கல, என்னுடைய காசு என்ன வாழ வைக்கல, என் பேங்க் பேலன்ஸ் என்ன வாழ வைக்கல, என் வீடு வாசல் என்ன வாழ வைக்கல. என்னை வாழ வச்சவன் அல்லாஹ். இப்ப வாழ வச்சுக்கிட்டு இருக்கணும் அல்லாஹ். எது இருந்தாலும் அல்லாஹ் என்னை வாழ வைப்பான், எது இல்லாட்டி அல்லாஹ் என்னை வாழ வைப்பான்ற அந்த இலாங்கிற உறுதி அவங்களுக்கு இருக்கு. நம்மள்ட்ட இல்லாதனால இல்லையே கவலைப்படுறோம். ஏதாவது போயிடுச்சுன்னா அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு கவலைப்படுறோம். நம்மளுக்கு கவலை வர்றதுக்கு காரணம் கண்புல நம்ம அல்லாஹ் வைக்கணும். ஷேக்னாங்க சொன்னாங்க, தாசங்க சொன்னாங்கம்மா, முசல்மான் நேத்து பரேசான் நெய், பரேசான் நேத்து முசல்மான் நெய். அவன்கிட்ட பரேசான் கவலை வந்துருச்சுன்னா முஸ்லீமே இல்லை, முஸ்லீமா இருந்தாலும் அவன்கிட்ட கவலையே இல்லை. அன்பர்களே, அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளுடைய கையில புடிச்சுக்கணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்திருந்தார்கள். 800 ஆண்டு காலங்கள் இந்த இந்திய நாட்டை ஆண்டு காமித்தார். அவர்கள் பாதுஷா நாயகத்தை பத்தி ஷேக் நாயகம் சொன்னாங்க, அவங்க முல்லாடி காரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கலீஃபா. அவங்க ஒரு தடவை போருக்கு போறாங்க, போர் நடந்துகிட்டு இருக்கு, நிஜமா நிக்கிறாங்க, அசருடைய தொழுது வந்துருச்சு. தளபதியை கூப்பிட்டாங்க, போய் இமாமத்து செய்யுங்கன்றாங்க. அவங்க அல்லாஹ் அக்பர் சுட்டான், மூத்தாயிட்டான். அடுத்த தளபதி அனுப்பிச்சு வச்சாங்க, நீங்க போய் இமாமத்து செய்யுங்க அப்படின்னாங்க. அவன் அல்லாஹ் பண்ணான், சுட்டான். மூணாவது தளபதி அனுப்பிச்சு வச்சாங்க, அவங்களே சுட்டான். நாலாவது எதுமா போயிட்டு நாட்டு மக்கள் சொல்றாங்க, தளபதி போனா இன்னொரு தளபதி போட்டுதான் என்ன பண்ண, நீங்க போயிட்டீங்கன்னா ஆட்சியே போயிடும். அவங்க சொன்னாங்க, ஏன் ஆட்சி போறத பத்தி கவலை இல்ல, அல்லாஹ் கிட்ட நீ ஏன் ஆட்சி நடத்துன்னு கேட்க மாட்டான், ஏன் அசர் தொழுதுன்னு நினைக்கப்பா அப்படின்னு போயிட்டாங்க. பயந்துட்டான், நடுங்கி போயிட்டான். அந்த ஈமான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அது இருந்தனால 800 ஆண்டு காலங்கள் அசைக்க முடியாத ஆட்சி அல்லாஹ். கவலைப்படுறோம், ஏதாவது பேசுறதுக்கு பயப்படுறோம், யாரையோ ஒருத்தர் நடந்து வந்தாலும் ஓரமா போயிடுறோம், அந்த கட்சி ஒரு இந்த கட்சி பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? நம்மள்ட்ட அசைக்க முடியாத ஈமான் இல்ல. அந்த ஈமான் வந்துருச்சுன்னா தான் ஷேக் நாயகம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குனதுக்கு அப்புறம் புலங்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிட்டீங்கல்ல, அல்லாஹ் தான் உங்களுக்கு தேவை பூர்த்தி செய்யறாண்டு வாங்கி வச்சுக்காதீங்க, ஸ்டாக்கு புலங்குங்க. காலையில எந்திரிக்கிறீங்க, வீட்டுல சிம்பிளா சொல்றேன் கூட, காலையில எந்திரிக்கிறோம், கண்ணை திறக்கும், ரப்பே கண்ணை நீ தான் திறக்க வச்சாச்சு. எந்திரிக்கிறோம், ரப்பே முதுகுக்கு சக்தி கொடுத்து நீ தான் எந்திரிக்க வச்சாச்சு. கட்டளை விட்டு இறங்குறோம், காலை நடக்க வச்சான். நடக்கும்போது ரப்பே இந்த காலை கூவத்து கொடுத்து நீ தான் தான். நேற்று காலையில ஒரு 11 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அர்ஜென்ட்டா பாத்ரூம் முடிச்சு எடுத்து போறேன், சர்க்கார் பார்க்க வைக்கிறாங்க. அர்ஜென்ட்டா பாத்ரூம் முடிச்சு உணர்வை யாரு கொடுத்தா? நீ பார்க்காம போற, அந்த உணர்வை மட்டும் எல்லாம் எடுத்துட்டான். மீது எல்லாமே உணர்வை மட்டும் எல்லாம் எடுத்துட்டான். வீடு நாரி போயிடும். அவங்க 4 நாளைக்கு கூட ஊர்ல வச்சிருக்க மாட்டாங்க. நம்மள யாரும் வச்சிருப்பாங்களா? நம்ம வீடு நாரி போயிடும். அந்த உணர்வை கொடுத்தவன் யாரும் இல்லை, எந்திரிச்சு நடக்க வச்சாங்க. அல்லாஹ் தான் நடக்க வச்சான். 2 கால் கொடுத்தான். கால்ல ஏதாவது ரிப்பேரா இருந்துச்சுன்னா யாராவது கூப்பிடணும், எங்க கொஞ்சம் பாத்ரூம் போகணும். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது எழுதி போட்டு பாத்ரூம் வேண்டாயோ குழப்பே இல்லையா, தூங்க விட மாட்டாங்க. சொல்லுவாங்களா இல்லைங்களா? நம்ம பெத்த தாயா இருந்தாலும் சொல்லுவாங்க, நம்முடைய அன்பு மனைவியா இருந்தாலும் சொல்லுவாங்க, நாம் பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா யாரையும் கூப்பிட வைக்கல, யார்கிட்டயும் நம்மளை ஆதரவு வைக்க வைக்கல. 2 காலை கொடுத்தவன் யாரும் இல்லை, காலுக்கு சக்தி கொடுத்தவன் யாரும் இல்லை, காலை நடக்க வச்சவன் யாரும் இல்லை. நடந்து பாத்ரூம் கூட்டு போனா அல்லாஹ் தஆலா பாத்ரூம் போய் சலாமத்தை வெளியாகி கழுவுறது கை கொடுத்தான். அல்லாஹ் கை கொடுத்தவன் யாரும் இல்லை, கைக்கு சக்தியை கொடுத்தான். சக்தியை கொடுத்தா கழிவுறதுனால பெற்ற கொடுக்கணும். கேவலப்பட்டு போயிடும். நம்மளை கேவலப்படாம பாதுகாத்துட்டு இருக்கிறவன் அல்லாங்க. இப்படி சிம்பிளா புழங்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஷேக் நாயகம் சொன்னாங்க, இப்படி அல்லாஹ் நீ தான் தேவைப்பட்டு பார்த்துட்டே ஒரு காலம் வந்து அல்லாஹ் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சு. அல்லாஹ் அவன்கிட்ட பேசுவான், அவன் தேவை நான் புரிஞ்சு நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்களுடைய சகல தேவைகளையும் சதாவும் உடனிருந்து இடைவிடாமல் பூர்த்தி செய்கிறார். கோடி பேர் உலகம் மனுஷன் மட்டுமா, கோடி கடல் மீன்கள், தீவிராசிகள், காற்றில் உள்ள பொருள்
பூர்த்தி செஞ்சானே அல்லாஹ், அவன் எங்கேயோ 7 வானத்துக்கு மேல இல்ல, நம்ம கூட இருந்துட்டே இருக்கான். நம்ம கூட இருக்கிறான்டாமா, நமக்கு அது இன்னும் அது விளங்க மாட்டேங்குது. எப்படி இருக்கிறான்? மை கூட அல்லாஹ் இருக்கிறான். அது எப்படி இருக்கிறான்? சர்க்கார் நாங்க சின்ன உதாரணம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த டெஸ்க் இருக்கு போல, இப்போ இந்த டெஸ்க் இருக்கு. இந்த டெஸ்க் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட டெஸ்க். இதே டெஸ்க் மரத்துலயும் செய்யறாங்களா? இதே டெஸ்க் சில்வர்லயும் செய்யறாங்களா? இதே டெஸ்க் நாடனா தங்கத்திலயும் செய்யலாம். இப்ப நான் இந்த மூடா இங்க இருக்கிறேன், உமர் மூடா, இது அவங்களுக்கு ஹதியா கொடுக்குறேன். இந்த டெஸ்க் நீங்க வச்சுக்கணும், இதோட பிளாஸ்டிக்லாம் நான் வச்சுக்குவேன், முடியுங்களா? முடியவே முடியாது. ஏன்? இந்த டெஸ்க் என்பது வெறும் உருவமும் கலரும் மட்டும்தான். இதை காட்டிக்கிட்டு இருக்கிறது டெஸ்கேட் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் தன்தானே இருந்து தான் அல்லாத இந்த டெஸ்க் என்ற பொருளை காட்டிக் கொண்டிருக்கிறது. நெசுக்கி போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த டெஸ்க் போயிடும், பிளாஸ்டிக் வந்து. டெஸ்குடைய ஆரம்பம் அவ்வளவும் பிளாஸ்டிக் தான். ஆகிர் முடிவும் பிளாஸ்டிக் தான். ஜாஹிர் வெளியானதும் பிளாஸ்டிக் தான். பாத்தின் உள்ரங்கும் பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி தாங்க. இப்படித்தான் அல்லாஹ், நாம் வெறும் அறியப்பட்ட தோற்றமாக இருந்தோம், அல்லாஹ்வுடைய இல்முல இருந்தோம், வெறும் அறியப்பட்ட தோற்றமாக இருந்தோம். தன் தோற்றத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கு தான் உஜூத கொடுத்து வெளியாக்கிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் தான் உஜூத செய்ய காட்டிட்டு சின்ன மையத்துடைய உணர்வை கொஞ்சமாவது உண்மையாவுடையும் நமக்கு சிரமம் இருக்காது. கபருக்கு போனாலும் தனியாக போக மாட்டாங்க. அப்ப எல்லாமே வெறும் அதம்தான், வெறும் தோற்றங்களும் நிறங்களும் மட்டும்தான். அதுல மௌஜூதான அல்லாஹ் தஆலா தான் உஜூத கொடுத்துக்கிட்டே இருக்கான், கூட இருந்து காட்டிக்கிட்டு. போட்டு மூடிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள உட்காந்து இல்லையா? சொன்னாங்க அவனை நெருக்கும் நெருக்கும் அவருடைய விழாவோடு விழா ஒன்று சேர்ந்து உண்மைகளை இருக்கும். அது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தலையை தரப்பு அதாவது கேட்டார் சனாதன் சொன்னான். சொல்லி சொன்ன உடனே கேட்டாங்க போய் மதுருக்கு போனாலும் இருக்குமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நீங்க எப்படி வாழ்ந்துட்டா அப்படித்தான் போதும். நம்ம கூட கமாத்து ஆயிடுச்சு, நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் போத்தா போதும். கூட கமாத்தம் நீங்க எப்படி போத்தா போறீங்களோ அப்படித்தான் இருக்கும். அப்படியும் ஈமானோடு ஈமானுடைய பவரை வாழ்ந்தா அதே நிலைதான் போத்தா போகும். கமலை விட்ட திரும்ப எனக்கு விட்டாலும் அதே பவர் அது யார் சொல்லுதா இருக்கிற ஈமான் ஆமா இருக்கும். நான் செஞ்சேன்னு சொன்னாங்க. இதான் பயத்தை இல்லை. கமலை என்னை நெருப்பு போனால் கமலை கிளிக்கிறேன். ஷேகநாயகமோ இந்த உதாரணம் சொன்னாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்களே. இன்ஷா அல்லாஹ் ஷேகநாயகம் சொன்னாங்க, பிஸ்கிட் ஒரு தடவை அடுத்த ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு. ஜி சர்க்கார், இந்த தொப்பி கழட்டுக்க மாட்டேன், பிஸ்கிட் கழட்டு. இந்த தொப்பி யாருக்குமான்னு கேட்டேன். என்னது சர்க்கார் அப்படின்னு. சரி போட்டுக்குமா. இந்த சட்டை யாருக்குமா கண்ணுன்னு கேட்டேன். ஏன் சட்டை சர்க்கார்? உங்க சட்டை நீங்க இல்லைல்லம்மா, அல்தாப் சட்டை இல்லை, அல்தாப் உடைய சட்டை தானே. ஆமா சார். இந்த கை யாருக்குமான்னு கேட்டாங்க ஷேகநாயகம்.
என்னுடைய கை உங்களுடைய கை. நீங்க கை இல்ல, அல்தாஃப் வந்து கை இல்ல, புரியுதுங்களா? அல்தாஃப் வந்து கை இல்ல, அல்தாஃப் உடைய கை. இந்த கால் யாருதுமான்னு கேட்டாங்க, என்னுடைய கால். அல்தாஃப் உடைய கால். இந்த கண்ணு யாருதுமா? என்னதுன்னு சொல்லுங்க, அல்தாஃப் உடைய கண்ணு. இப்ப ஏதாவது எல்லாம் பார்த்தாலும் என்னுடையது என்னுடையது என்னுடையது. இங்க நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டாங்க. இப்ப நான் எங்க இருக்கிறேன், நீ எங்க இருக்கிற, நீ யாருன்னு கேட்டாங்க. யாரும் சொல்ல முடியுங்களா? நான் யார்? பாடி அவருக்கு பாடி அப்ப சேரநாயகர் சொன்னாங்க, இது எல்லாம் உங்களுடையது, உங்களுடைய கண். எல்லாருமே அந்த உணர்வுல பாருங்க ஒரு நிமிஷம். நம்முடைய கண், நம்முடைய காது, நம்முடைய மூக்கு, நம்முடைய வாய், நம்முடைய கை, நம்முடைய கால். நாம எங்க இருக்கு? நாமும் ஒருத்தர் இல்லவே இல்லை. பொய்யான நாணில் மெய்யான நான் தான் விளையாடும் பெரும் விந்தை. பாருங்களேன், இந்த டெஸ்க் இருக்கு, டெஸ்க் தட்டு சத்தம் வச்சா இல்லைங்களா? சத்தம் டெஸ்க்ல இருந்து வச்சா பிளாஸ்டிக்ல இருந்து வச்சா? டெஸ்க் ஒரு நாளும் கத்தாது, நான் இருக்கிறேன்னு சொல்லாது. இந்த பிளாஸ்டிக் தான் டெஸ்க்குக்காக கத்திடும். இந்த பிளாஸ்டிக் தான் நான் இருக்கிறேன்னு சொல்லணும். இந்த டெஸ்க் சொல்லவே முடியாது. இது மாதிரி தான் நம்ம எல்லாருமே, நம்ம எல்லாம் அதான், நம்ம ஒண்ணுமே இல்லை, வெறும் உருவங்களும் கலரும் மட்டும்தான். நம்மள அல்லாஹ் இருந்து நம்மளை ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். சேகநாயகர் சொன்னாங்க, பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா கண்ணு? சேகர் சொன்னாங்க, பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா? பொம்மை மாதிரி போட்டு விரல்ல வச்சிருப்பான், இப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருப்பான், ஆடிக்கிட்டே இருக்கும். அது வெறும் பொம்மை, அதுக்கு சுயமா எதுவுமே இருக்காது, ஒருத்தன் ஆட்டிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி மூலா நம்ம கூட இருந்து நம்மளை பாட்டு ஒரு நாட்டு போது ஆட வைக்கிறவங்க இல்லையா? அவனுக்கு தான் ஆடுறாங்க. நம்ம யாருமே சுயமா இல்ல. நம்மளுடைய அல்லாஹ் நம்மளோட கூட இருந்து நம்மளை காட்டிக்கிட்டே இருக்கிறான். அருகா நம்மள இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கிறான். இருக்கிற மாதிரி தான் காட்டுறான். இன்னமும் நம்ம சுயமா ஆயிரும். இன்னமும் நம்ம சுயமா வெளியே வந்துடல, சுயமா வரவும் முடியாது நம்ம. ஏன்னா அதை நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லைங்க. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சேகநாயகர் சொன்னாங்க, உங்க சிந்தனையில இப்ப ஒரு ஆடு கொண்டு வரும். அந்த ஆடை வெளியே கொண்டு வந்து அறுத்து சாப்பிட முடியுங்களா? முடியாது. ஏன்னா ஆடு வந்து சிந்தனையில இருக்கு. நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை என்ற அவனுடைய ஞான பூங்காவிலே இருந்து கொண்டே இருந்தோம். அவன் நம்மை வெளி கொண்டு வர நாடினான். குந்து கன்சன் மக்பியா, நான் மறைந்த ஒரு வஸ்துவாக இருந்தேன், என்னை அறிந்து கொள்ள நான் ஆசைப்பட்டேன், எனவே சிருஷ்டிகளை வெளியே கொண்டு வந்தேன். நல்லா இருக்கும். அல்லாஹ் நம்மளை வெளியே கொண்டு வந்தான். வெளியே கொண்டு வந்தால் மட்டும் இல்ல, நமக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கூட இருந்து பூர்த்தி செஞ்சுட்டு புரியப்பட்டேன். என்னை நான் பார்க்கணும். என்னை நான் அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவங்க இருக்கக்கூடிய தயாரத்தை சவால் பிரசாரம் எல்லாம் பார்க்க நினைச்சோம். அதுதான் படித்தீங்கன்னா உணவளிக்கக்கூடியவன் என்ன வேணும்? சாப்பிடுறேன். அதுக்கான கொண்டு வந்திருக்காங்க. மன்னிக்கக்கூடியவன் யார் வேணும்? பாவி வேணும். அதுதான் பாவிய அந்த பிரியப்பட்டு கொண்டு வந்து அப்பா கூப்பிடுறதுக்கான அவன் பிரியப்பட்டு வந்துருக்கான். அப்ப அல்லாஹ் தஆலா தானே நம்மளை வெளியாக்கி நம்ம நடத்திட்டு இருக்கான். இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ். நம்ம ஆஃப்ஸா குர்ஆன் ஓதுறோம். எல்லாரும் தொழுதும்னா ஆஃப்ஸா குர்ஆன் ஓதுறாங்க. ஆஃப்ஸ் உண்மையிலே யாரு? அல்லாஹ். அந்த சூரத்துக்கு ஓதுனவன் யாரு? அல்லாஹ். இப்போ ஓதுறது சிஃபத், ஓதுறது ஒரு தன்மை, கலாம் இருக்கும். அந்த கலாம் யாரு? அல்லாஹ். அந்த கலாம் குர்ஆன் ஓதுறாங்களா இல்லையா? குர்ஆனுக்கு பேர் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய பயான். அல்லாஹ்வுடைய பயான் ஆஃப்ஸா ஓதுறாங்க. இப்போ ஆஃப்ஸாவுடைய நாக்குல அல்லாஹ்வுடைய கலாம் புரியாது. சிஃபத் இங்க, ஜாத் அங்க இருக்குமா? சிஃபத் இங்க, நான் இங்க இருக்கிறேன், என் பேச்சு டெல்லியில இருக்கும். நான் எங்க இருக்கிறேனோ அங்கதான் என் பேச்சு இருக்குங்க. ஜாத் முக்கத்தம், சிஃபத் முஅக்கர். ஜாத் முந்தினது, சிஃபத் பிந்தினது.
வெளியானது. ஜாத் வந்துச்சு, முதல்ல அல்லாஹ் தான் வஜூத கொடுத்தான், அப்புறமேல சிஃபத் வெளியாச்சு. அப்ப நான் பயான் பேசுறேன், அல்லாஹ்வுடைய கலாமுடைய சிஃபத் என்ன வெளியாகிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சமீங்கிற சிஃபத் நம்மள வெளியாகிட்டு இருக்கு. சிஃபத் வெளியாகுது, முந்தி ஜாத் அல்லாஹ் வஜூத், அல்லாஹ்வுடைய வஜூத் நம்ம கூட இருக்கு. அல்லாஹ் நம்ம கூட இருந்து தன்னுடைய சிஃபத்களை வெளியாகிட்டு இருக்கான். இதை விளங்குறதுக்கு பேரு தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். இதை விளங்கிட்டோம்னு வச்சுக்கங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்ற உணர்வு, அல்லாஹ் கூட இருக்கிறான்ற உணர்வு வந்துரும். நான் எஜமான் அபூபக்கர் நாயகமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது அந்த குன்றுல உட்கார்ந்து இருக்கும்போது சம்பவம் பெருசு, காபிர்கள் பார்த்துட்டாங்க. அபூபக்கர் நாயகம் பயப்படுறாங்க. லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். இந்த ஈமான் இருக்குங்களே, உமர் நாயகம் சொன்னாங்க, அபூபக்கர் நாயகமே, நான் என் வாழ்நாள் செஞ்ச எல்லா அமலையும் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க இந்த சவுர்ல ஒரு நாள் ரசூலா கூட இருந்தீங்கல்ல, அந்த ஈமானை மட்டும், அந்த அமலை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. அங்க உட்காந்து எந்த அமலும் செய்றீங்க, நல்லா கவனிங்க. அங்க உட்காந்து தொழுகல, அங்க உட்காந்து நோன்பு வைக்கல, அங்க உட்காந்து ஜக்காத் கொடுக்கல, அங்க உட்காந்து மையத்துடைய உதராக்க கொடுக்கல. லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, என்னோட அல்லாஹ் இருக்கான்ற உணர்வு வச்சு பாருங்க. உமர் நாயகம் நான் செஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துறேன், நீங்க அது ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில கவலையே இருக்காது. அங்கேயும் நிம்மதி, அங்கேயும் நிம்மதி. அதனாலதான் ஷேகுநாயகம் காபர்கள் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, வந்துட்டாங்க, கால் தெரியுது, முடிஞ்சு பார்த்தாங்க, நம்ம அவ்வளோதான். அவன் தேடி தெரியல, தீவிரையும் தேடி இருக்காங்க. நம்மளை பார்த்தா தலை செய்திருவாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா என்ன செஞ்சாங்க, அந்த அப்புறம் ஊற்றி வயிற்றுள்ள அக்கப்போம் வீடுகளே ரொம்ப பலகீனமான வீடு 8 காலம் கொடுத்து வைக்கணும். கோயில் அல்லாதான் அதை பார்த்தாங்க. ஆள் உள்ள போயிருந்தாக்க கூட அறிஞ்சிருப்பேன் அப்படின்னு ஏமாத்தாங்க. உள்ள போனாலே நல்லா எதை வச்சு காப்பாத்தான், வெறும் கேட்டு இல்ல, 8 காலம் வச்சு விட்டு இல்லையா. இந்த மையத்துடைய உணர்வு வந்தவங்க 8 காலம் ஊற்றி அது அதை பார்த்தாங்க. உள்ள போயிருந்தாங்க, அப்ப யாரும் அன்பர்களே, இந்த உணர்வை வளர்த்துக்கிறதுக்கு தான் ஷேகன்கள். கண்ணியமிக்க என் அன்பு பீர்பாயிலான ஆன்மீக உறவுகள்லாம் வந்திருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் பணிவா ஷேகுடைய பிச்சையில கேட்டுக்கிறேன். நாம எல்லாரும் ஷேகுடைய தொடர்பை அதிகப்படுத்தணும். ஷேகுநாயகம் சொன்னாங்க, நீங்க நின்றா அல்லாஹ் கொண்டு நின்றுங்கப்பா, உட்கார்ந்தா அல்லாஹ் கொண்டு உட்காருங்க, படுத்தா அல்லாஹ் கொண்டு படுங்க, கபருக்கு போது அல்லாஹ் கூட பிடிக்கும். அந்த இருட்டு அறைக்கு யாருங்க வருவா? நம்ம மனைவி, நம்ம தாய், நம்ம புள்ள. ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கோம், என் கூட வந்து படுத்துக்கலாம், கோடி கோடியா கொடுத்துறேன், வருவானா யாராச்சும் வரமாட்டாங்க. நம்ம அல்லாஹ் நம்ம கூட வருவான். இதை நம்ம ஷேகுமா நமக்கு ஊட்டுறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. எந்த ஷேகும் என்கிட்ட வந்து நம்ம போனா காசு வாங்க மாட்டாங்க, நம்ம போனா நம்மள்ட்ட இருக்கிறது எதுவும் வாங்கல, நமக்கு அல்லாஹ்வுடைய இஷ்க, அல்லாஹ்வுடைய மையத்தை நம்மள திணிச்சு விடுறதுக்கு தான் வந்தாங்க. ஷேகுநாயகம் சொன்னாங்க, நீங்க கொடுத்த காசு என் வீட்டு பைகானால கிடக்குப்பா, நான் கொடுத்த ஈமான் இருக்க உன் கல்வில உட்காந்துருக்கேன். அல்லாஹ்வுடைய அந்த மையத், அல்லாஹ்வுடைய காதல், அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கிறான்ற உணர்வை ஊட்டுறதுக்கு தான் ஷேகுமார் நம்ம மையத்து கொடுத்தாங்க. ஷேகுமார் நம்மளை அதுக்குதான் கூப்பிடுறாங்க. நாம அவங்க கூட இருக்கிற காலமெல்லாம் இன்பகரமான வாழ்வு வாழலாம். அதனாலதான் படிச்சாங்க, சாதகம் தரும் களிமா. இந்த களிமா இருக்குல்ல, நம்மளுள்ள எல்லா பாதகமும் போயிடும், சாதகம் மட்டும்தான் தரும். அப்ப ஷேகுமார் நம்மளை கூப்பிடுறாங்க, வேற எதுக்கும் கூப்பிடல, நமக்கு அல்லாஹ் அவங்க வச்சிருக்கிற அல்லாஹ் நம்மள்ட்ட கூப்பிடுறாங்க, அதை கொடுத்துதான். அப்ப அன்பர்களே, தோழர்களே, இரவுடைய நம்ம எல்லாம் ஒரு சபதம் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வாரத்தில் ஒரு நாளாவது நாம் ஷேகுமார்களை சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாங்களா? எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் வாரத்தில் ஒரு நாளாவது ஷேகை சந்திச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரமா ஷேகிட்ட கொடுத்து ஷேகிட்ட இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாமும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபை கொடுப்பானாக. ஆமீன்.